200க்கும் 400க்கும் இடையே உள்ள இயலெண்களில் 3, 5 மற்றும் 6 ஆகிய 3 எண்களைக் கொண்டு மீதியின்றி வகுபடும் எண்கள் எத்தனை? இங்க 200க்கும் 400க்கும் நடுவுல 3ஆலையும் வகுபடணும், 5ஆலையும் வகுபடணும், 6ஆலையும் வகுபடணும். அப்படி இந்த 3 நம்பராலையும் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 எண்களாலும் வகுபடக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த 3 எண்ணுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 3, 5, 6க்கு டானா வகுத்தல் எடுக்கிறேன். 3ஆல் வகுக்கிறேன். 1 3 3, 5 அப்படியே இருக்கும், 2 3 6. இப்போ இதுவும் ஒரு பகா எண், இதுவும் ஒரு பகா எண். ஸோ இது கணக்கை நம்ம இப்படியே முடிச்சிடலாம். இங்கே உள்ள 3ஐயும் இங்கே உள்ள 5ஐயும் இங்கே உள்ள 2ஐயும் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடியது 30. அப்போது 200க்கும் 400க்கும் இடையில் 30ஆல் வகுபடக்கூடிய எண்களினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிச்சாலே போதும். 3ஆல் 5ஆல் 6ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரி, 200க்கு அடுத்த எண் 30ஆல் முழுமையாக வகுபடக்கூடிய எண் என்னது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே 200 எடுத்துக்கிறேன். இந்த 200 நான் 30ஆல் முதல்ல வகுக்கிறேன். வகுத்தா இங்கே 6 தடவை வரும். 6 3 18, 0 அப்படியே இருக்கட்டும். பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. சரி, இங்கே 400 எடுத்துப்போம். இந்த 400 30ஆல் வகுப்போம். வகுத்தா 1 30 30, பேலன்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். அந்த 0வையும் இறக்கிடுவோம். அடுத்து இங்கே 3 30 90, பேலன்ஸ் எனக்கு திரும்ப 10 கிடைக்கிது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஈவு இருக்குது பார்த்தீங்களா, 13 6, இது ரெண்டுத்தையும் கழித்தாலே போதும் நமக்கு எத்தனை எண்கள் மீதியின்றி வகுபடும் அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். சரி, 13லேருந்து 6 கழிக்கணும். கழித்தா வரக்கூடிய எண் எவ்வளவு? 7. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கணக்கினுடைய சரியான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.